இங்கே ஒருத்தர் வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அட்டை கவர் மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பூரா தோண்டி தூக்கி பார்க்குறாரு. உள்ளே ஒரு டெட் பாடியும் கூட பணமும் கிடக்கு. ஒரு பார்த்து பயந்தவர் அப்படியே போட்டு ஓடிடுறாரு. அப்புறம் சரின்னு அதை திறந்து அதில் இருக்க ஒரு கட்டு பணத்தை மட்டும் எடுத்துட்டு கொண்டு வந்து இது என்னது இது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறாரு. அது பார்த்தா ஒத்தனையும் ஒரிஜினல் பணம். ஐயோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. சரி ஓகே தைரியத்தை வர வச்சு திருப்பி தோண்டி அதில் இருக்க பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு எண்ணி பார்க்குறாரு. 3 மில்லியன் கிட்ட இருக்குது. இவருக்குலாம் சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம மில்லியனர் ஆயிட்டோம்டா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமா வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. பல அமானுஷ்யமான சம்பவங்களாக இருக்குது. இவரால் நிம்மதியாக தூங்க முடியல, நடக்க முடியல, காப்பி குடிக்க முடியல. அந்த பணம் அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்குது இவருக்கு. இவரால் நிம்மதி போயிடுச்சுன்னொடனே வேலையிலையும் கான்சன்ட்ரேஷன் போய்கிட்டே இருக்குது. இவருக்கு ஏதோ மாதிரி ஆகவும் பைத்திய மாதிரி தலையை பிடிச்சிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாரு. அங்கிட்டு நடக்கிறார், இங்கிட்டு நடக்கிறார். ரோட்லலாம் பார்க்கும்போது அந்த உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. வேறு வழியே இல்லை, வேண்டாம் நமக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தை அள்ளி கொண்டு வந்து திருப்பி அந்த இதுலேயே போட்டு மூடி ஆணி அடிச்சுட்டு வந்துடுறாரு. ஆனால் அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் அது இல்லை.